அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எம்எல்ஏக்கு அது அவங்களால நடக்க முடியாது. அவங்க கார்ல தான் 24 மணி நேரம் போவாங்க. அவங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு கார் வாங்க பணம் இருக்கும். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எதுவும் சேர்க்கதான் இருக்காது. வந்தாரு இருக்கிற ஃப்ரீ பஸ்ஸை கூட நிறுத்தியாச்சு. எத்தனை பஸ் ஓடுது? என்னத்த கொடுக்குறாரு அவர்? எல்லா பஸ்ஸும் ஃப்ரீனாரு. ஃப்ரீயாவா ஓடுது? துட்டு கொடுத்தா போறோம் பாதிக்கு மிச்சம் பஸ்ல. ஒன்றும் கிடையாது. ஆட்டோ பிடிச்சி தான் போயிட்டு கிண்டிக்கும் இந்த வெஸ்ட் சைதாப்பேட்டைக்கும் பஸ் கிடையாது. அந்த மினி பஸ் எப்பா ஒன்று வருது. அது வரலன்னா நடந்து போடும், இல்லைன்னா ஆட்டோ வச்சு போகணும். வர்றவங்க வசதிகள் பண்ணி கொடுக்கணுங்க. வசதிகள் பண்ணி கொடுத்தாங்களா எல்லாருக்கும் நல்லது. அவர் ஆடி பாடத்தை பார்த்துருக்காங்களா, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. எங்களை மாதிரி வயசானவங்களே யாரும் சந்தோஷமா இருக்காது. யாராவது ஒருத்தர் 2 பேர் பைத்தியம் பிடிச்சதுங்க தான் இருக்கும். நல்லவங்க எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இருக்கட்டுங்க, யார் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும், அதை பத்தி இல்ல. நல்ல ஆட்சி பண்ணட்டும்னு சொல்றேன். எல்லாரையும் கவனிக்கணும். நீ எம்எல்ஏ எம்பியும் உன் குடும்பத்தை மட்டும் கவனிக்க கூடாது. நாட்டு மக்களுடைய நடப்பு என்னங்கிறதையும் கவனிக்கணும். அதை யார் கவனிக்கிறா? கேட்டா யாருமே நாங்க லஞ்சம் வாங்கலங்கிறாங்க. லஞ்சம் வாங்காம நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். இவன்கிட்ட போய் வாங்குறாங்க தான். அப்ப இங்க போய் ஒரு கார்டு வேணும்னா 500 ரூபா எடுத்துருவா, அப்பதான் அது உனக்கு முடிச்சு கொடுப்பேங்கிறான். இல்லைன்னா வேற மாதிரி கேக்குறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? எங்க ஒரு தாலுகா ஆபீஸுக்கு போக முடியுதா? ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கு போக முடியாது. எங்க போனாலும் அதுதான் தலைவிரிச்சு ஆடுது. லஞ்சம் கொடுத்தா தான் எல்லாமே நடக்குது. லஞ்சம் கொடுக்காம எதுவுமே நடக்காது. இது தேவையில்லாததுதான் என்னைய பொறுத்த வரைக்கும். சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டமா 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க சார். அது போக காரும் கொடுக்குறாங்க. அது போக 75,000 ரூபா அலவன்ஸும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? மாசத்துக்கு 2,70,000 அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? 75 ரூபாய். அது பேச நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எழுதி எல்லாரும் எம்எல்ஏக்கு சீட்டுக்கு போயிடலாமே. எக்ஸாம் வைக்க சொல்லுங்க. எல்லா பேரும் கவர்மெண்ட் ஜாப் வரோம், எழுதி நாங்கள் சீட்டுக்கு போகிறோம். தேவையில்லாததான் அது என்னை பொறுத்த வரைக்கும். என்னோட பெர்சனலாக சொல்கிறேன், இது தேவையில்லாததான். வேஸ்ட் தான். ஏன் முன்பு அத்தனை பைசா இருக்காது. அவனுக்கு பைசா இருக்கும், வீடு இருக்கும், கார் இருக்கும், எல்லாமே இருக்குமே. அவங்க எதுக்கு தேவையில்லாம கொடுக்கணும்? எங்க தொகுதி ஒருத்தன் எவனே தெரியல. அவன் பேரு மயிலாப்பூர். இது மாதிரி வேலுன்னு ஒருத்தர் தான். இப்போ இவன் பேர் ஞாபகம் இல்லை, யாருன்னே தெரியல. மக்கள்லாம் லேடிஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஓட்டு போட்டாங்க, விஜய்க்காக போட்டாங்க. அவன் வந்து 2 மாசம் ஆயிடுச்சுப்பா, 2-3 மாசம் ஆயிடுச்சா. ஏதாவது என்ன இழவா வந்துச்சு. ஏன்னா ஏதாவது திட்டாங்க போட்டா அப்படியா, ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஏதாவது ஸ்கீமுக்கு அடிக்க நாட்டுறதோ எதுவுமே இல்லையே. மயிலாப்பூர் தமிழ்நாடு பண்ணா யாரு? அவர் பேர் என்ன? வெங்கட்ராமன். ஒன்றும் வரைக்கும் அதை பார்த்ததே இல்லை. அவர் யாருன்னு தெரியாது. வின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தது இல்லை. அதுக்கு முன்னாடி கூட நான் பார்த்தது இல்லை. அந்த ஆள் வின் பண்ணி, இந்த ஸ்டாலின் வின் பண்ணி, டிஎம் வின் பண்ணி ஏதோ 2,000 கொடுக்குறேன்னாரு. அப்புறம் ஏதோ கூப்பன் 8,000 கொடுக்குறாங்க. ஏடிஎம்கே வின் பண்ண 10,000. எதுவுமே இல்லையே. எம்எல்ஏக்கு கொடுக்குறது வேஸ்ட் தான். ஏன் வேஸ்ட் நினைக்கிறீங்க? இல்லை, அவங்களுக்கு கொடுக்குறதே 1,05,000 ரூபா சம்பளம் தராங்க. அது இல்லாம சில சலுகைகள், நிறைய சலுகைலாம் கிடைக்குது. அவர் வாழ்நாள் பூரா அனுபவிக்க வேண்டிய சலுகைலாம் நிறைய இருக்கு. ஏழை மக்கள் இல்லாதவங்களுக்கு செய்யலாம் நிறையா. இவர் மனசு வச்சாருன்னா அது ரொம்ப கூர்ந்து கவனிச்சு செய்யலாம். அது வேற எதுக்காவது யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். விவசாயத்துக்கு அந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். கார் வாங்கணும் மேண்டேட்டரி கிடையாது. கரெக்ட், கார் வாங்கணும் மேண்டேட்டரி கிடையாது இல்லையா? ஏன்னா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லாதவங்க இருக்காங்க. பட் அது ஏதாவது ஃபண்ட்ஸ் வேற எதுக்கு யூஸ் பண்ணி தமிழ்நாடு இம்ப்ரூவ்மெண்ட். ஏதாவது மோஸ்ட்லி எம்எல்ஏன்னா கார் வச்சிருப்பாங்க. கார் இல்லாத யாருமே இல்லை. 90% ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த ஃபண்ட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரைசேஷன் யூஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோ.